Vinayak, your game is over, man. நீ ஆரம்பிச்ச கேம் இப்போ நான் முடிக்க போறேன். This is life game. Sorry guys, copyright problem. So welcome back to channel. So இப்போ நீங்க பார்த்துட்டு ஒரு சூப்பரான EFX translation package. So சூப்பரா இருக்கும். ஸோ இதை எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், உங்களோட ஆட் மிஷின் ஓப்பன் பண்ணிட்டு ப்ரீசெட் இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்துட்டு நான் ஃபாரஸ்ட் ஃபைல் தான் ப்ராஜெக்ட்டை கொடுத்துருக்கேன். அதனால ஃபாரஸ்ட் ஃபைலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸைங் கொடுத்து மீடியா கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அந்த லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணி பின்னாடி மேலே ஃபஸ்ட் பட்டனே இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ண வச்ச பிக்கு தான். ஸோ அதனால் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு. ஜஸ்ட்டாக இமேஜை கிளிக் பண்ணிட்டு மேல் இருக்கிற 3 பட்டனை கிளிட்டு ஃபுல் கம்ப்ரஸரே கொடுத்துட்டு மூவ் ட்ரெஸ் போய்ட்டு உங்கள் பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி கிளிக் பண்ணிட்டு கிரியேட் ஃப்ரம் பேஜ்னு கொடுத்து இந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பண்ண மாதிரி 1 by 1 மீதி இருக்கிற பிக் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பிக் ஆட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பேக் வந்துடுங்க. ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டைலாக் தான் கரெக்டாக இருக்கும்னு நினச்சி நான் ரிலீஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வேணுன்னா வீடியோ கிளிப்ஸு கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பிக்கு எப்படி ஆட் பண்ண சொல்கிறேன். உங்களுக்கு பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்காது. ப்ரீஷீட்டில் கொஞ்சம் கோணெல்லாம் முன்னெல்லாம் இருக்கும். ஏன்னா எம்பி வந்து ப்ரீஷீட்டு கம்மியாக கொடுக்கறதுனால அப்படி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பிக் எப்படி ஆட் பண்ணு சொல்கிறேன். ஜஸ்ட் அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு கலர்ஃபில் கொடுத்து ஸ்டார் கொடுத்து இப்போ நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்களா. ஸோ அந்த பிக்கை ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்க அந்த பிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த சைஸில் ஆட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க பிக்கை நீங்கள் ஜஸ்ட் இப்படி நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும். அந்த பிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த எஃபெக்ட் தகுந்த மாதிரி ஆட் ஆயிரும் கைஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தா 1 by 1 லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஎன்ஜி இமேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு பிஎன்ஜி இமேஜ் எப்படி மாற்றணும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியாத அளவுக்கு குயிக்காக சொல்லிடுறேன். ஸோ உங்கள்கிட்ட பிக்ஷாட் ஆப் இருந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணிட்டு எடிட் ஃபோட்டோ கொடுத்துட்டு நம்ம எடிட் பண்ண வேண்டிய பிக்கை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட் அவுட் இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு பர்சன்றதே கொடுத்துக்கோங்க. ஸோ பேட் ஆயிடுச்சா, மேலே டிக் பார் கொடுத்துட்டு மறுபடியும் ஏரோ மாதிரி கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் பிஎன்ஜி இமேஜ் மாற்றுறது. ஸோ இந்த பிஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வியூவர்ஸ் தான் ரெண்டு மூணு நாளைக்கு கேட்டுனே இருந்தார். ஸோ எனக்கு டைம் இல்லை, இப்போ தான் டைம் கிடச்சிச்சு. ஸோ என்கிட்ட மொபைல் வேறு இல்லை. ஸோ இதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிட்டு ஆல்ரெடி பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.